அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மெக்கானிக்கல் கல்வியியல் ஊடகத்தின் அபிமானிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இது நம்மளுடைய 5வது வீடியோ. நான் உங்கள் ராஜ்மோகன் சார், அரசினர் பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி வழங்கமானில் பணியாற்றி வருகிறேன். அதில் ப்ரெஷர் ப்ராப்ளத்தில் அப்சல்யூட் ப்ரெஷர்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் ஆஃப் வாட்டர், அதில் ஹைட் ஆஃப் வாட்டர்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்னங்கிறத நேத்தியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நம்ம மறுபடியும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இதில் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் = 1.01325 பார் அப்படின்னு வரும். இதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கால்குலேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது சின்னதாக ஒரு யூனிட் கன்வர்ஷன். இது ப்ரெஷர் ப்ராப்ளத்தில் எல்லாத்துலேயுமே வரும். அதில் 1 பாஸ்கல் 1 PN போட்டிருந்தாங்கன்னா பாஸ்கல்னு அர்த்தம். 1 பாஸ்கல் = 1 Nm/m² அப்படின்னு நம்ம எழுதணும். அதேமாரி 1 பார் அப்படின்னு ஏதாவது கால்குலேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 100 kN/m²ன்னு எழுதணும். சில கணக்கில் 3 பார் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 300 kN/m²ன்னு எழுதிக்கணும். இதே 5 பார்னு கொடுத்துருந்தாங்கன்னா 500 kN/m²ன்னு எழுதிக்கணும். அதாவது 100 அதோடு சேர்த்துட்டு kN/m²ஓடு எழுதணும். அதான் பாரில் இருக்கிறத நம்ம kN/m²க்கு மாற்றுறதுக்கான டெக்னிக் தான் இது. அதே மாதிரி 1 லிட்டர் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா 0.001 m³. இது வால்யூமுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். நான் ப்ராப்ளத்தை படிக்கிறேன். A gauge records a pressure of 25 kN/m². அப்படின்னா இதில் ஒரு ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் கேஜில் வர்ற அளவு 25 kN/m². இது வந்திருக்கு. இது முதல் டேட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது, calculate the corresponding absolute pressure அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட் ப்ரெஷரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல அப்சல்யூட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும். எந்த யூனிட்டில் கண்டுபிடிக்கணும்னா kN/m²ல் கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்த ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன் மீட்டர் ஆஃப் வாட்டர்லேயும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். எதை சொல்லணும்? அப்சல்யூட் ப்ரெஷரை கண்டுபிடிச்சி சொல்லணும். அதே போல் அவங்க லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 760 mm/m இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டாவில் முதல்ல கேஜ் ப்ரெஷர் 25 kN/m² கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ரெண்டாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 760 mm/m அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்தது இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா அப்சல்யூட் ப்ரெஷர் தான் கண்டுபிடிக்கணும். அதில் முதல்ல அப்சல்யூட் ப்ரெஷரை kN/m²ல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது முதல் ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர் அதே அப்சல்யூட் ப்ரெஷரை மீட்டர் ஆஃப் வாட்டர்லேயும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஒரே ஃபார்முலா தான். ஹைட்ரோஸ்டாட்டிக் லாவை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த பேசிக் ஃபார்முலா அப்சல்யூட் ப்ரெஷருக்கு பேசிக் ஃபார்முலா = அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். இந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போது சொல்யூஷன் நம்பர் 1க்கு போய்டுவோம். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம அப்சல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது கிவன் டேட்டாவை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் இங்கே. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். 760 mm/m = 101.325 kN/m². இது நான் ஏற்கனவே யூனிட் கன்வர்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். பட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் அது எவ்வளோ kN/m² இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை மனப்பாடமாக எழுதணும். அதுமாரி 760 mm/m = 101.325 kN/m². சரிங்களா? இது எழுதியிருக்கிறோம். அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் 101.325 kN/m² நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது அப்சல்யூட் ப்ரெஷர் = அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ மேலே இங்கே கொடுத்துருக்கோம். கேஜ் ப்ரெஷரோட வேல்யூ இங்கே இருக்குது, கணக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போட்டுற போகிறோம். 126.325 kN/m². இதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். அவங்க கேட்டிருந்த முதல் ஆன்சர் இதுதான். அப்சல்யூட் ப்ரெஷரை kN/m²ல் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சொல்யூஷனுக்கு போயிடலாம். சொல்யூஷன் நம்பர் 2 இதே அப்சல்யூட் ப்ரெஷரை மீட்டர் ஆஃப் வாட்டரில் சொல்லுங்கள், அதாவது ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹைட்டுக்கு இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். P = W × H. இதில் P ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 126.325 kN/m². போன ஸ்லைடில் கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்தது டபிள்யூங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் 9.81 kN/m². இதுவும் நம்ம கால்குலேஷனில் கொடுக்க மாட்டாங்க, நாமளாக தான் மனப்பாடம் பண்ணி எழுதணும். இதை அதேமாரி ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா?
இப்போ நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹெச்சை மட்டும் ஒன் சைடில் வச்சுட்டு மற்ற நோன் வேல்யூஸை இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாற்றிக்கணும். மாற்றும் பொழுது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 9.81 டிவைடட் பை 126.325. இதுக்கான ஆன்சர் வந்து 12.877 மீட்டர் ஆஃப் வாட்டர். சரிங்களா? இப்போ நம்ம ஹெச்சும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்சல்யூட் ப்ரெஷரை ஹைட்டாக பார்த்தீங்கன்னா 12.877 மீட்டர் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். இதே ப்ரெஷராக பார்த்தீங்கன்னா 126.325 kN/m². இதுதான் இந்த கேல்குலேஷன்ஸ்க்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். இதேமாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணுனாலும் தேவைப்பட்டாலும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.